அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக் முதல் பருவம் அலகு 2 பார்க்கலாம் வாங்க. பாப்பாவோடு பாடலாம். சட்டை போட்ட பட்டாணி. குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி பாட்டு ஒன்று பாடுதாம், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம், சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதான். குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, முக்காலி மேல் தக்காளி பாட்டு ஒன்று பாடுதாம், பச்சை வண்ண மொச்சை கேட்டு தாளம் போடுதாம், சட்டை போட்ட பட்டாணி சேர்ந்து ஆட்டம் ஆடுதாம். ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு இல்லையா, இக்கு இங்கு இச்சு அந்த வரிசையை தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வல்லினம் மெல்லினம் இடையினம்னு இந்த மெய்யெழுத்துக்களை பிரிப்பாங்க. கசட தபர நம்மனா எரல விழல அந்த மெத்தடு படி தான் இந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வல்லின எழுத்துக்கள் 6 கொடுத்துருப்பாங்க. கசட தபரன்னு ஃபஸ்ட்டு எழுத்து இக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இக்குக்கு பாருங்க என்னென்ன வேர்டு வருது அப்படின்னு. முக்காலி, தக்காளி, முறுக்கு, கொக்கு, இச்சு, பச்சை, மொச்சை, எலுமிச்சை, குச்சி, இட்டு, சட்டை, பட்டாணி, தட்டு, முட்டை. ஓகே, தொப்பி போட்ட பாப்பா இந்த பாடல் பார்க்கலாம். குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து இரண்டுமே சேற்றில் வயலில் நடந்ததா, தொப்பி போட்ட பாப்பா வர கற்றாழை அருகே ஒளிந்ததா, கீற்று ஒன்று கீழே விழ இரண்டும் ஓட்டம் பிடித்ததாம். மறுபடியும் பார்க்கலாம். குட்டி பாப்பா வா வா, குட்டி கதை கேட்கவா, நத்தை வாத்து இரண்டுமே சேற்று வயலில் நடந்ததாம், தொப்பி போட்ட பாப்பா வர கற்றாழை அருகே ஒளிந்ததாம், கீற்று ஒன்று கீழே விழ இரண்டும் ஓட்டம் பிடித்ததாம். இப்போ பாருங்க, இத்து கொடுத்துருக்காங்க. இத்துல என்னென்ன வார்த்தை இருக்கு. நத்தை, வாத்து, சிறுத்தை, மத்து, அடுத்தது இப்பு, தொப்பி, பாப்பா, சீப்பு, பப்பாளி, இரு, கற்றாழை, கீற்று, புற்று, காற்றாடி. செய்கை விளையாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இக்கு இக்கு அதை வச்சு சொல்லியிருக்காங்க. இக்கு இக்கு கொக்கு, இக்கு இக்கு கொக்கு என்று சொல்வேன், கொக்கு போல் நிற்பேன், இக்கு இக்கு கொக்கு. அடுத்த படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இது முறுக்கு இருக்கா இக்கோட இணைச்சிருக்காங்க. அது மாதிரி இச்சு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பச்சை அதோட இணைச்சிருங்க. பச்சை. இட்டு பாருங்க முட்டை, இத்து நத்தை, இப்பு இப்பு வந்து சீப்பு, இற்று கற்றாழை, இரு. எழுத்திருக்க உரிய படத்தை வரையணும். பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, மேலே படம் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துக்கு வர படத்தை ஆப்டாக வரையணும். இக்குக்கு என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்கு ஃபஸ்ட்டு தொப்பி, வாத்து, கொக்கு இருக்குது பாருங்கள். இது கொக்கு. கொக்கு வரைஞ்சிக்கோங்க. இக்கு வருது, அதனால் இந்த கொக்கு படத்தை ட்ராயிங் அழகாக வரைஞ்சிக்கோங்க. அதை பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இச்சு பாருங்கள், எலுமிச்சை, அதை வரைஞ்சிக்கோங்க எலுமிச்சையை. இட்டு சட்டை, சட்டையாக வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இத்து பாருங்கள். இத்துக்கு வாத்து வரைஞ்சிக்கோங்க. வாத்து. இப்பு பாருங்கள். இப்புக்கு வந்து தொப்பி, தொப்பி வரைஞ்சிக்கோங்க. இரு காற்றாடி வரைஞ்சிக்கோங்க. காத்தாடி
வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது எழுதுக பாருங்கள். இப்போ எழுதுகளை என்ன கொடுத்துருக்காங்க? கொக்கு. இந்த டாட்ஸில் நீங்கள் லைன் போட்டுக்கணும். கொக்கு ஃபுல்லாக அழகாக வரைஞ்சிருங்க. அடுத்து இக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரோக்கில் அழகாக போட்டு பாருங்கள். இந்த டாட்ஸையும் ஃபுல்லாக இணைச்சிருங்க. கீழே இருக்க லைன்ஸையும் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது இச்சும் அதே போல் எலுமிச்சையை வரைஞ்சிக்கோங்க. இச்சு ஸ்ட்ரோக் போடுங்க. இச்சு டாட்ஸ்லாம் முடிச்சுட்டு லைன்ஸ்லையும் இச்சு டேஷை ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து படங்களுக்கு உரிய எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன? தக்காளி. இது முறுக்கு. அப்போ அதுக்கு கலர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். பச்சை, எலுமிச்சை. அப்போ என்ன எழுத்து வருது எழுதிக்கோங்க. இச்சு ஃபில் பண்ணிக்கோங்க கலர் பண்ணி. படத்திற்கு ஒரு எழுத்து எழுதிக்கோங்க. இங்கே என்ன வரும்? முக்காலி. இக்கு எழுதிக்கோங்க. இது என்ன? குச்சி. இச்சு எழுதிக்கோங்க. இப்போ என்னென்ன வார்த்தை நம்ம பார்த்துருக்கோமோ அதெல்லாம் இங்கே கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ மெய்யெழுத்து வரிசை 18 பார்க்கலாம். இதில் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, எள்ளு, இவ்வு, இழு, இல்லு, எரு, இன்னு. இதில் நம்ம பார்த்தது இக்கு, இச்சு. இந்த எழுத்துக்களை பார்த்துட்டோம். அதுதான் கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுதுக வாங்க. இந்த சட்டையை லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. இட்டு ஸ்ட்ரோக் போட்டு இட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நத்தையும் அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் போட்டுட்டு ஃபில் பண்ணுங்க டேஷை. படங்களுக்கு உரிய எழுத்து எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வண்ணமிட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன? சட்டை, பட்டாணி. அப்போ இட்டை கலர் பண்ணிக்கோங்க. எடுத்து இட்டு எழுதிக்கணும். சிறுத்தை, நத்தை. என்ன வரும்? இத்து வரும். இத்தை அப்போ கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இது தட்டு, இட்டு போட்டுக்கலாம். மத்து, இத்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் என்னென்ன ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்றதை காட்டியிருக்காங்க. என்னென்ன பார்த்துருக்கோம்? இக்கு பார்த்துருக்கோம், இச்சு, இட்டு, இத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்கள் எழுதுக வாங்க. இது என்ன? தொப்பி. இந்த தொப்பி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இரு கொடுத்துருக்காங்க. இது கற்றாழை. இப்போ இருக்குரிய ஸ்ட்ரோக் போட்டு இந்த லைன்ஸ் இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்ன அப்படின்னு பாருங்கள். பப்பாளி, தொப்பி. அப்போ இப்பு வரும். இதை வண்ணமிடுங்க. இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வற்றல், காற்றாடி. அப்போ என்ன வரும்? இரு வரும். ஸோ இரு போட்டுக்கோங்க. படத்திற்கு உரிய எழுத்து எழுதுக. இங்கே என்ன எழுத்து வரும்? பாப்பா, இப்பு வரும். கீற்று, இரு வரும். இங்கே என்னென்ன எழுத்து பார்த்துருக்கோன்னு பார்க்கலாமா? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போது பாருங்கள் 6 எழுத்துக்கள் பார்த்துருக்கோமா? இதை பார்த்தீங்கன்னா கா, ச, ட, த, ப, ர வல்லின எழுத்துக்கள் 6ம் நம்ம இப்போது பார்த்து முடிச்சிட்டோம். கசட தபர. அடுத்தது கற்றல் பயணம் போகலாம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இது என்ன எழுத்து? இரு. இதில் என்ன படம் ஒளிஞ்சிருக்கு? கீற்று. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இது என்ன? வாத்து. அப்போ இத்து ஒளிஞ்சிருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. வா, இத்து. அப்படி இல்லைன்னா எழுத்தை மட்டும் இத்துன்னு எழுதினாலே போதும். இது என்ன? தக்காளி. என்ன ஒளிஞ்சிருக்கு? இக்கு. அப்போ தக்காளின்னு எழுதிக்கோங்க. தக்காளி. நெக்ஸ்ட்டு இது என்ன? எலுமிச்சை. இச்சு ஒளிஞ்சிருக்கு. எலுமிச்சை. அடுத்து பாருங்கள். பட்டாணி. இட்டு ஒளிஞ்சிருக்கு. பட்டாணி. சீப்பு. இப்பு ஒளிஞ்சிருக்கு. சீப்பு. அடுத்து சொல்லிக்கொண்டே எழுதுங்க. இக்கு. இது எல்லாம் ஃபில் பண்ணுங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. கசட தபர வந்திருக்கா? ஷார்ட்டாக நம்ம கசட தபரன்னு வல்லினத்துக்கு சொல்லிப்போம். அதை மெய்யெழுத்துக்களை சொல்லாமல் உயிர்மையாக கசட தபரன்னு சொல்லிக்கிறோம். தவறில்லை. சொல்லி பழகலாம் வாங்க.
இதை ஃபாஸ்ட்டாக கடகடன்னு சொல்லணும். சாறு சாறு. இப்போ சாறு சாறு பழச்சாறு, சோறு சோறு சோளச்சோறு, சாறு சாறு பழச்சாறு, சோறு சோறு சோளச்சோறு. இதை அடிக்கடி ஃபாஸ்ட்டாக சொல்ல வைங்க. நான் வந்து பிறட்சிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை, அலை அலை கடல் அலை, வலை வலை மீன் வலை. இதையும் ஃபாஸ்ட்டாக சொல்ல வைங்க. அடுத்தது மகிழ் பக்கம். இதில் படம் பார்த்து கதையை கூறலாமா? முதல்ல ஒரு கதையை மேக் பண்ணிக்கலாம். ஒரு காட்டில் குரங்கு ஒன்று இருந்தது. அந்த குரங்கு வாழைப்பழத்தாற்றை எடுத்து தின்பதற்காக வாழைப்பழங்களை தனியாக எடுத்தது. எடுக்கும் பொழுது பழம் கை தவறி கீழே விழுந்தது. விழுந்த பழங்களை கீழே இருந்த குரங்குகள் பிடித்தன. பின்பு மேலிருந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது. அனைத்து குரங்கு குட்டிகளும் சந்தோஷமாக பகிர்ந்து வாழைப்பழங்களை உண்டன அப்படின்னு சொல்லி பகிர்ந்து உண்ணுதல் என்னும் வாழ்வியல் திறனை பெறுவதற்கேற்ப கலந்துரையாட வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாமா? ஊஞ்சல் ஆடிய குரங்கு. பாருங்க, இல்லை ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம், இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சல் ஆட வந்ததாம், வண்டு பார்த்த நண்டு கடையின் பின்னால் ஒளிந்ததாம். மறுபடி பாருங்க. குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, நுங்கு வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதாம், இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சல் ஆட வந்ததாம், வண்டு பார்த்த நண்டு கடையின் பின்னால் ஒளிந்ததாம். அடுத்து பாருங்க, இங்கு. இப்போ அடுத்து மெல்லினம் பார்க்குறோம். மெல்லினம் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஞன நமன்னு 6 எழுத்துக்கள் இருக்குது. இந்த மெல்லினத்தில் இங்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நுங்கு, குரங்கு, சங்கு, கங்காரு. அடுத்து இஞ்சி கொடுத்துருக்காங்க. இஞ்சி, ஊஞ்சல், பஞ்சு, மஞ்சள். இன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்ணாடி, நண்டு, வண்டு, பூண்டு. அடுத்தது பாருங்க, இப்போ மான் பிடித்த பந்து. இந்த பாடலையும் பார்த்துடலாம். குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பு ஒன்றிலே பந்து வந்து விழுந்ததாம், தும்பி பந்தை எடுக்கவே காகம் உதவ வந்ததாம், பன்றி பந்தை உதைக்கவே மான் வந்து பிடித்ததாம். மறுபடி குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, முந்திரி தோப்பு ஒன்றிலே பந்து வந்து விழுந்ததாம், தும்பி பந்தை எடுக்கவே காகம் உதவ வந்ததாம், பன்றி பந்தை உதைக்கவே மான் வந்து பிடித்ததாம். அடுத்து இந்து கொடுத்துருக்காங்க. இந்துல எந்த வார்த்தைகள் இருக்கு? முந்திரி, பந்து, சிலந்தி, பருந்து. அடுத்து இம்மு பாருங்க. மரம், தும்பி, காகம், மேகம். இன்னு பன்றி, மான், மீன், காளான். அடுத்தது செய்கை விளையாட்டு பாருங்க. இன் இன் மீன், இன் இன் மீன் என்று சொல்லுவேன், மீன் போல் நீந்துவேன், இன் மீன். ஓகே, அடுத்து படத்திற்கு உரிய எழுத்து இணைக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கு வந்து இணைக்கணும். நுங்கு இருக்கா, நுங்கோடு இணைச்சிருங்க. அடுத்து இஞ்சி, பஞ்சு இருக்குது, இணைச்சிடலாம். இன்னு இன்னு வந்து நண்டு, நண்டு இணைச்சிருங்க. ஏன்னா வண்டுன்னு சொல்லலாம், வண்டு இணைச்சிருங்க. இந்து, இந்துன்றது ஓகே. இது இன்னன்றது பூண்டு, சாரி இன்னன்றது பூண்டு, இந்துன்றது இது சிலந்தி பூச்சி, சரியா. இம்முன்றது பாருங்க தும்பி, இன் வந்து மான், சரியா. அடுத்து எழுத்திற்கு உரிய படத்திற்கு வண்ணம் இடலாம். இப்போ ஞன நம்மன மெல்லின எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ படத்தில் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், வரையணும்னு சொல்லியிருக்காங்க. கலர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க?
இஞ்சியில் இஞ்சி வருதா, இதுக்கு கலர் பண்ணுங்க. இஞ்சிக்கு எல்லோ கலரில் கொடுக்கணும். அவங்களே கலர் கொடுத்துட்டாங்க, அந்த கலரில் மட்டும் போட்டுடலாம். அடுத்து இங்கு எங்கே இருக்கு, நுங்குக்கு கலர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. அடுத்தது இந்து பாருங்க, இந்துனா என்ன, பந்துக்கு கலர் பண்ணிவிடுங்க அந்த கலர். நெக்ஸ்ட்டு இன்னு பாருங்க, மீனுக்கு கலர் பண்ணிவிடுங்க. இன்னு வண்டுக்கு இந்த கலர் பண்ணிடணும். சரிங்களா. இம்மு பாருங்க, இம்மு வந்து குடத்துக்கு இந்த ப்ளூ கலர் பண்ணிடுங்க. இந்த சர்க்கிளில் கொடுத்துருக்க அதே சேம் கலர் தான் கொடுக்கணும். சரிங்களா. அடுத்தது பாருங்க. ஓகே, இப்போது படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன, சங்கு. இதை ட்ரா பண்ணிவிடுங்க. இதை எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இஞ்சியும் கரெக்டாக ட்ரா பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். படங்களுக்கு உரிய எழுத்து எது, வண்ணமிட்டு எழுதுக. படங்களுக்கு உரிய எழுத்து இது என்ன, குரங்கு. இது கங்காரு. அப்போ இங்கு வருது, இங்கே வண்ணமிட்டுக்கோங்க. இப்போ என்ன எழுத்து வருதோ எடுத்து எழுதிக்கலாம். இங்கு. இது மஞ்சள், ஊஞ்சல். அப்போ இஞ்சி கலர் பண்ணிக்கோங்க, எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது சங்கு, எடுத்து எழுதுங்க. இங்கு, இஞ்சி. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு. இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து எழுதுக பாருங்கள். இந்த வண்டை ட்ரா பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோக் கற்றுக்கோங்க. அடுத்து இந்த ஃபுல்லாக எழுதிட்டு டேஷை ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே பருந்து இருக்கு இல்லையா, பருந்துக்கும் அதை பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு படங்களுக்கு உரிய எழுத்து எது கேட்டிருக்காங்க. இப்போ படத்தை பாருங்கள். இது என்ன, நண்டு. இது வண்டு. அப்போ என்ன வரும், இன்னு வரும். அப்போ இன்னை வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பந்து, பருந்து, இந்து வரும். ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, படத்திற்கு உரிய எழுத்தை எழுதுக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி எழுதிக்கோங்க. முந்திரி, இந்து எழுதிக்கோங்க. இப்போ என்னென்ன எழுத்து பார்த்துருக்கோம், இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இரு. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இப்போ எழுதுக பாருங்கள். தும்பி கொடுத்துருக்காங்க, தும்பியை ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை போட்டு இம்மை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி மீன் கொடுத்துருக்காங்க, மீனும் ட்ரா பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டுங்க. படங்களுக்கு உரிய எழுத்து எது, வண்ணமிட்டு எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை பாருங்கள். இது என்ன, ஆலமரம் அப்படின்னு இருக்குது. இது காகம். அப்போ என்ன வரும், இம்மு வரும். அப்போ இம்மை எடுத்து எழுதிக்கோங்க. இது என்ன, பன்றி, மீன். என்ன வரும், இன்னு வரும். அடுத்தது பாருங்கள், படத்திற்கு உரிய எழுத்து எழுதணும். இது என்ன, மேகம், இம்மு. இது காளான், இன்னு. இப்போ என்னென்ன எழுத்துக்கள் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோன்னு பார்க்கலாமா. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இரு, இன்னு. இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ கற்றல் பயணம் போகலாம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே என்ன எழுத்து, இம். இப்போ மரம், மர, இம். இது என்ன, முந்திரி, இந்து ஒழிஞ்சிருக்கு. இந்திரி, முந்திரி. இது என்ன, பூண்டு, இன்னு ஒழிஞ்சிருக்கு. பூ, இண்டு, பூண்டு. இது என்ன, சங்கு, சா, இங்கு, கு, சங்கு. மீன், மீன். இஞ்சி, மஞ்சள், இஞ்சையில், மஞ்சள், நெய். இஞ்சின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா. இப்போ இதில் நம்ம வல்லினம் பார்த்துருக்கோம். சொல்லி கொண்டு எழுதுங்க. ஞ, ந, ம. இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வல்லினம். இப்போது மெல்லினம் பார்த்துருக்கோம். வல்லினமும் முடிச்சிட்டோம், மெல்லினமும் முடிச்சிருக்கோம். கேட்டு விடை கூறலாம், வாங்க பார்க்கலாம். பூனையும் மீனும். பூனைக்கு விளையாட ஆசை, பந்து ஒன்று கிடைத்தது, சுற்றுமுற்றும் பார்த்தது, பக்கத்தில் குளம் இருந்தது, குளத்து மீனை கண்டது, விளையாட வா என்றது, நீரை விட்டு எப்படி வருவேன் என்றது மீன். சரி, நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இருக்கிறேன், இப்படியே விளையாடுவோம் என்றது பூனை. பந்தை காலால் உதைத்தது, பந்து தண்ணீருக்குள் விழுந்தது, மீன் வாளால் அதை தட்டியது, பந்து வெளியே விழுந்தது,
பூனை மீண்டும் உதைத்தது. மகிழ்ச்சியோடு நீண்ட நேரம் விளையாடின. இப்போ பூனையும் மீனும் சொல்லி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. பூனையும் மீனும் விளையாடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பூனை வந்து குளத்தில் இருக்க மீன் கிட்ட கேட்குது, நம்ம 2 பேரும் பந்து விளையாடலாமா அப்படின்னு. ஆனால் மீன் சொல்லுது, நான் வெளியில் வர முடியாது, நான் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும், உயிர் வாழ முடியாது, வெளியில் வந்தால் இறந்துடுவேன்னு சொல்லுது. சரி, நீ தண்ணிக்குள்ளேருந்து விளையாடு, நான் வெளியிலேருந்து விளையாடுறேன்னு சொல்லி பூனை காலால் பந்தை உதைக்குது, மீன் தன்னோட வாளால் அடிக்குது. இப்படி மாறி மாறி 2 பேரும் சந்தோஷமாக விளையாடுறாங்க. இப்போ மீன் தண்ணீரை விட்டு ஏன் வெளியே வரவில்லை? மீன் வந்து ஏன் வரலை? அதில் அந்த தண்ணியை விட்டு வெளியில் வந்தால் இறந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். மகிழ் பக்கம் உரிய இடத்தில் இணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உரிய இடத்துல இணைச்சிருங்களாமா. இப்போது இதோடைய கண் எங்கே இருக்குது, அதை இணைச்சிருங்க. கண் வந்து இங்கே இருக்குது, இதை எடுத்து இங்கே அழகாக இணைங்க. அடுத்தது இந்த இலையை இணைங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க கொம்பு நினச்சிருங்க. செய்து மகிழலாம். இப்போது நம்ம ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இலையை வச்சு குருவி செஞ்சுருக்காங்க, குச்சியும் இலையை வச்சு பட்டாம்பூச்சி செஞ்சுருக்காங்க, இலைப்பூச்சி மாதிரி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள். அடுத்து உழவர் கொடுத்த இளநீர் பாடல் பார்க்கலாமா? குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, கொய்யா மர நிழலிலே நாய் ஒன்று வந்ததாம், ஏர் ஓட்டும் உழவரிடம் குடிக்க இளநீர் கேட்டதாம், மயில் முயல் அங்கே வர இளநீர் தீர்ந்து போனதாம். மறுபடி பாருங்க. குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, கொய்யா மர நிழலிலே நாய் ஒன்று வந்ததாம், ஏர் ஓட்டும் உழவரிடம் குடிக்க இளநீர் கேட்டதாம், மயில் முயல் அங்கே வர இளநீர் தீர்ந்து போனதாம். சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஈ கொடுத்துருக்காங்க. எரள வழலை அடுத்தது பார்க்க போகிறோம். இடையின எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். எரள வழலை. இப்போ ஈ ஃபஸ்ட்டு. கொய்யா, நாய், மிளகாய், பாய். அடுத்தது பாருங்கள். இரு, ஏர், இளநீர், வேர், தேர், இல்லு, மயில், முயல், சேவல், அணில். அடுத்து பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கூழ் குடித்த கரடி. குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, செவ்வாழை தோட்டத்திலே செவ்வந்தி அழைத்ததாம், கேழ்வரகு கூழ் குடிக்க கரடி ஓடி வந்ததாம், முள்வேலி அருகிலே தேள் கண்டு நின்றதாம். மறுபடி பாருங்க. குட்டி பாப்பாவா வா, குட்டி கதை கேட்கவா, செவ்வாழை தோட்டத்திலே செவ்வந்தி அழைத்ததாம், கேழ்வரகு கூழ் குடிக்க கரடி ஓடி வந்ததாம், முள்வேலி அருகிலே தேள் கண்டு நின்றதாம். இப்போ இவ்வு பாருங்க. செவ்வாழை, செவ்வந்தி, செவ்வரிசி, செவ்வரளி. இழு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, கூழ், யாழ், தாழ்பால். அடுத்தது முள், இல்லு பார்த்தீங்கன்னா தேல், வெள்ளரி, வாள். அடுத்தது செய்கை விளையாட்டு பாருங்க. இல் இல் மயில், இல் இல் மயில், இல் இல் மயில் என்று சொல்வேன், மயில் போல் ஆடுவேன். இப்போ படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்கணும். ஈ எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஈன்றது நாய். அப்போ நாயில் இணைச்சிருங்க. இரு பாருங்கள். ஏர், ஏரில் இணைங்க. இல்லு, முயல் இணைங்க. இவ்வு, செவ்வாழை. அடுத்து இழு, யாழ், வெள்ளரி, இல்லு நினச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள். எழுத்திற்கு உரிய படத்தை டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுத்து கொடுத்துருக்காங்க ஈ. இப்போ பாயில் டிக் பண்ணிக்கோங்க. இங்கே இரு இருக்குது, இல்லை நீர் இரு வரும். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேவல், இல்லுல டிக் பண்ணிக்கோங்க. இவ்வு, செவ்வரளி, செவ்வரளியில் டிக் பண்ணிக்கோங்க. இழு பார்த்திங்கன்னா கேழ்வரகு, ஓகே டிக் பண்ணிக்கோங்க. தேல், தேலில் டிக் பண்ணிக்கோங்க இல்லுக்கு.
எழுதுக பாருங்கள். இப்போ நாய் கொடுத்துருக்காங்க, நாய் ஈ. அப்போ இந்த டாகை வந்து லைன்ஸில் போட்டுட்டு இதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேஷை ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி வேர் கொடுத்துருக்காங்க. அப்போ இரு இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க டேஷை. படங்களுக்கு உரிய எழுத்து எழுது வண்ணம் எடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ படத்தை பாருங்கள். இது என்ன? மிளகாய், நாய், என்ன எழுத்து வரும்? ஈ வரும். அப்போ ஈயை வந்து வண்ணம் எடுங்க. இல்லை நீர், தேர், இரு வரும். அப்போ இரை வந்து வண்ணமிடுங்க. படத்திற்கு உரிய எழுத்து எழுதணும். இது என்ன? கொய்யா, ஈ போடுங்க. வேர், இரு போட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம் மெய் எழுத்து வரிசை பாருங்கள். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, எர்ரு, எல்ரு, இன்னு. அடுத்தது இல்லு பார்க்க போகிறோம். இப்போ முயல் கொடுத்துருக்காங்க. முயலில் லைன்ஸில் ட்ரா பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதே போல் இவ்வு கொடுத்துருக்காங்க. இவ்வையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. படங்களுக்கு உரிய எழுத்து எழுத வண்ணமிட்டு எழுதுக்கணும். இது என்ன? மயில், அணில். அப்போ என்ன வரும்? இல்லு வரும். இல்லை வந்து ஷேட் பண்ணிவிட்டு இல்லு எடுத்து எழுதிக்கோங்க. அது மாதிரி இது என்ன? செவ்வந்தி. இது செவ்வரளி, செவ்வாழை. இவ்வு வருதா? அப்போ இவ்வை எடுத்து எழுதிக்கோங்க. இவ்வுக்கு வந்து வண்ணமிடுங்க. படத்திற்கு உரிய எழுத்து எழுதணும். இது என்ன? சேவல், இல்லு. செவ்வரிசி, இவ்வு. இப்போ என்னென்ன எழுத்து நமக்கு தெரியும்னு பார்த்துடலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இரு, இன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்க போகிறது எழுதுக. இழு. இப்போ தாழ்பால் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து தேல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. படங்களுக்கு ஒரு எழுத்து எழுது வண்ணமிட்டு எழுதுக. இப்போ இது என்ன? யாழ். இது கேழ்வரகு. அப்போ வண்ணமிட்டுக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து இது என்னென்னா வெள்ளரி. இந்த படம் சொல்கிறது தேல். இப்போ இல்லு வருது. இல்லை வண்ணம் பண்ணிவிட்டு இல்லை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் படத்திற்கு உரிய எழுத்து எழுதுக. இது தாழ்பால், இழு எழுதிக்கோங்க. வால் கொடுத்துருக்காங்க. இல்லு எழுதிக்கோங்க. இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம மெய் எழுத்து வரிசை பார்த்துருக்கோன்னு பார்த்துடலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. 18 மெய் எழுத்துக்களையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இல்லை வல்லினம் 6, கசடு தவிர மெல்லினம் 6, எங்கன்னா நம்மனா இடையினம் 6, எரள வழல, அப்புறம் மீதி எக்ஸசைஸ் இருக்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி மொத்தம் 18 எழுத்துக்களையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கற்றல் பயணம் போகலாம். இது என்ன? அணில். இல்லு ஒளிஞ்சிருக்கு. நீ இல். இது வந்து செவ்வாழை. இவ்வு ஒளிஞ்சிருக்கு. செவ்வாழை. மிளகாய். ஈ ஒளிஞ்சிருக்கு. மிளகாய். அடுத்தது வேர் ஒளிஞ்சிருக்கு. வேர். முள். மு இல். இப்போ இல்லு ஒளிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இழு ஒளிஞ்சிருக்கு. யாழ். யா இழ். அடுத்து சொல்லி கொண்டே எழுதலாமா? இப்போ எரள வழல கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் இடையின வரிசை ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். வரிசை அறிந்து எழுதுவோம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வரிசை அறிந்து எழுதுவோமா? எழுதி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை ட்ரா பண்ணிடலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லைச்சா இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. நம்ம மெய்யெழுத்து வரிசையை ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். 18 எழுத்துக்களையும் கம்ப்ளீட்டாக தரவாக கற்றுக்கிட்டோம். திரும்பி பார்க்கலாம் வாங்க. படம் பார்த்து பேசுங்கள். இப்போ என்ன படம் பார்த்து பேசலாமா? இப்போ இதில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது படத்தை பாருங்கள். இது என்னது? தேங்காய். இது என்ன? இக்கு. தக்காளி.
இது இங்கு வெங்காயம். இது என்ன வச்சுருக்கு? இஞ்சி இல்லை, வெள்ளரி இன்னு, வெண்டைக்காய் இல்லை, நெல்லிக்காய் இச்சு, பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு இந்து, முந்திரி இம், சோளம் இட்டு, பட்டாணி இன்னு, காளான் இத்து, கத்தரி இரு, பாகற்காய் இப்பு, அடுப்பு. அடுத்தது இழு, கூழ் இவ், செவ்வாழை இரு, மோர் இல்லைன்னா நீர் சொல்லிக்கலாம். ஓகேவா? வரிசையில் எழுதுங்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இக்கு, இங்கு, அதுக்கப்புறம் இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, இரு, இல்லு, இவ்வு, எழு, இல்லு, இரு, இன்னு. இப்போ நம்ம 18 எழுத்துக்களையும் எழுதி முடிச்சிட்டோம். இப்போது கற்ற எழுத்துக்களை சொல்லிக்கொண்டே வரிசையாக எழுதணும். விடுபட்டதை வரையலாம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன விடுபட்டிருக்கோ அதை அப்படியே நம்ம வரையணும். இதில் சக்கரம், மீன் வரையணும், காற்றாடி, அங்கே பந்து வரையணும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வரையலாம் அல்லது நீங்கள் வரைஞ்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் கற்றவை பாருங்களேன். பாடலை கேட்டு பின்தொடர்ந்து பாட முடியுமா? முடியும். இப்போ எல்லாமே பண்ணலாம். மெய்யெழுத்துக்களை அடையாளம் கண்டு ஒழிக்க முடியும். ஆமாம், அடையாளம் கண்டே ஒழிக்கலாம். 18 மெய்யெழுத்து கற்றுக்கிட்டோம் இல்லையா அந்த லெசனில். வரி வடிவம் அறிந்து மெய்யெழுத்துக்களை எழுத முடியும். ஆமாம், எழுதி பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். சரியா? கற்றுக்கொண்ட திறனுக்கு டிக் செய்யணும். பெற்ற அளவுக்கு ஏற்ப வண்ணமிடணுன்றாங்க. உங்களுக்கு முழுமையாக எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா டிக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா 3 ஸ்டாரையும் கலர் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும்போது 2 ஸ்டாரு அப்படின்னு தான், 1 ஸ்டார் தான் நீங்கள் வண்ணமிடணும். அப்போ நீங்கள் எப்படி படிக்கணும்? 3 ஸ்டார் அளவு படிக்கணும். சொல்லிக்கொண்டு எழுதலாமா? இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பார்க்கலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, எரு, இல்லு, இவ்வு, எழு, இல்லு, எரு, இன்னு. எழுத்து வரிசை தான் பார்த்தோம். இப்போ நானே செய்வேன் பாருங்கள். கேட்டு விடை கூறுக. மானுக்கு பசித்தது, அணில் பப்பாளி பழம் கொடுத்தது, மான் நன்றி கூறியது. மானுக்கு பசிக்குது, அணில் மானுக்கு பப்பாளி பழம் கொடுக்குது, மான் தேங்க்யூ சொல்லுது. இப்போ அணில் எதை கொடுத்தது அப்படின்னு கேட்குது. அணில் பப்பாளி பழம் கொடுத்தது. அதை எழுதிக்கோங்க, பப்பாளி பழம். நெக்ஸ்ட்டு நன்றி கூறியது எது? மான். மா இன். ஒழித்து காட்டுக பாருங்கள். இன்னு, இஞ்சு, இக்கு, இப்பு, இத்து, இச்சு, இவ்வு, இரு, இழு, இம்மு. இது எழுத்திற்கு உரிய படத்தை கோடிட்டு இணைக்கணும் அப்படின்றாங்க. இங்கு பாருங்க, நுங்கு. அடுத்தது இல்லு. இல்லு முயல். இரு பாருங்க, கற்றாழை. ஈ பார்த்தீங்கன்னா மிளகாய். அடுத்து படத்திற்கு ஒரு எழுத்தை எடுத்து எழுதலாமா? இது என்ன? சட்டை. எடுத்து எழுதிக்கோங்க, இட்டு. இது மான், இன்னு இருக்கு, இன்னும் எடுத்து எழுதிக்கோங்க. தேல், இல்லு இருக்கு, இல்லு எடுத்து எழுதிக்கோங்க, இல். இது வேறு, இரு எடுத்து எழுதிக்கோங்க. தொப்பி, இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. பந்து, இந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த செகண்ட் அழகில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.